எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஆட்டுக்கால் குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆட்டுக்கால் வாங்கியாச்சு. மசாலா அரைக்கிற இந்தளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து மிளகாய் வத்தல் வந்து 7 வத்தல் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அந்த தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மசாலாவும் போட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து இது போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே குக்கரில் வந்து ஆட்டுக்காலை போட்டு இந்த தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டரு ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு 50 நிமிஷம் அதை வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடு வந்து அந்த ஆட்டுக்கல்லோடு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை அந்த அதே குக்கர்லேயே வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ஆட்டுக்கலையும் போட்டு தண்ணியும் அதில் ஊற்றிடுங்க. ஏற்கனவே அவிச்ச தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி.